நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று ஜெபியுங்கள். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராதனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்புறம் 18 வாசிப்போம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். ஓமையை ஏற்கனவே சொல்லிட்டாரு. அந்த ஓமையினுடைய அர்த்தத்தை இப்ப சொல்றாரு. ஏன்னா விளங்கலன்றாங்க இல்லையா. விதைக்கிறவன் விதைச்சான். சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. சிலது மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. ஆழமா இராதனால அதிகமாக சீக்கிரமா முளைச்சது. வெயில் ஏறின போது தீந்து போய் வேறு இல்லாமல் உலர்ந்து போயிட்டு இப்படிலாம் சொன்னார் இல்லையா. அதுக்கு விளக்கம் கேட்கறாங்க. இப்படி பேசினா எப்படி புரிந்து கொள்றது, விளங்கலையே எங்களுக்கு, என்ன சொல்ல வரீர்னு கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றாரு, ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு சொன்ன ஓமைகள். ஏன்னா 11ஆம் வசனத்தில் சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அதனால்தான் உங்களிடத்துல இதை நான் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறேங்கிறார். அப்ப இது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் இவைகள். 13ஆம் அதிகாரத்தில் இன்னும் நிறைய ஓமைகளை சொல்றார். சிலதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப பிரதானமான ஒரு ஓமை. இந்த ஓமையில என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இப்ப வந்திருக்குது, இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்குது நம்ம மத்தியில. தேவனுடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யம்ங்கிறது அவருடைய ஆளுகை, அது இப்பவே நடந்துகிட்டு இருக்கிறது. அது எந்த விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய விளக்கம் தான் இது. ஏன்னா நடந்துகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியல. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த ராஜ்யம் வந்து விட்டது. இயேசுவே சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதே அப்படின்றாரு. அவங்களுக்கே தெரியல. பரிசேயர் வந்து கேட்கிறாங்க, பரலோக ராஜ்யம் எப்போ வரப்போகுதுன்னு. ஏன்னா எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் நிறைய உரைத்திருக்கிறார்கள். ஆகவே எல்லா மக்களிடத்திலும் பெரிய எதிர்பார்ப்பு அந்த யூத மக்கள் மத்தியில், வசனம் அறிந்த மக்கள் மத்தியில் வரப்போகுது. ராஜா ஒருத்தர் வரப்போறார், ராஜ்யம் ஒன்று வரப்போகுது, நமக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டாக போகிறது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுவும் இவர்கள் ஒரு சிறு கூட்டமாய் ரோம் அரசாங்கத்திற்கு கீழே வாழும்போது இவர்களுக்கு சில கஷ்டங்கள், அதன் மூலமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. எப்போ வர்றார் நம்ம ராஜா, எப்போ வரப்போகுது நம்முடைய ராஜ்யம், எப்போ நாம பெரிய ஆளெல்லாம் மாற போறோம்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ள இருந்து வந்தது. அதனாலதான் பரிசேயர் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. ஏன்னா இயேசு வந்த உடனே பல அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சார். இந்த அற்புதங்கள்லாம் இப்படி நடக்கும்னு, எப்ப நடக்கும், தேவனுடைய ராஜ்யம் வரும்போது எல்லாம் நடக்கும்னு ஏசாயா 35 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் யோவான் ஸ்நானன் ஆள் அனுப்பிச்சு கேட்டப்ப, வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறாங்க இல்லையா. கேட்டப்ப சொல்றாரு, போய் சொல்லுங்க யோவான்ட்டு, நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்கிறாரு.
என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்றாரு. என்னத்தை கண்டாங்க, என்னத்தை கேட்டாங்க? குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், மரித்தோர் கூட எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் அப்படியே கொட்டேஷன், ஏசாயா 35 அப்படியே கோட் பண்றாரு. கோட் பண்ணி சொல்றாரு, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வரும்போது நடக்கும்னு சொல்லி இருக்குது. இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்துருச்சு, ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்துருச்சா வரப்போகுதா தேவனுடைய ராஜ்யம் என்ற கேள்விக்கு பதில் என்ன? வந்துருச்சு, வரப்போகிறதுமா இருக்கிறது. ஒரு விதத்துல வந்துருச்சு, இன்னொரு விதத்துல வரப்போகிறது. எந்த விதத்துல வந்திருக்குது? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை இப்பொழுதே மக்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகிவிட்டது. இந்த உலகத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே பிரவேசம் பண்ணி விட்டது. ஏதோ ஒரு விதத்துல அதைத்தான் சொல்ல வர்றாரு. திட்டவட்டமா சொல்றாரு, வந்துருச்சுன்றாரு. எங்க வந்திருக்குது? அவங்க கேட்கிறாங்க பரிசேயர், பரலோக ராஜ்யம் எப்போ வரப்போகுது? அவர் சொல்றார், பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சமாய் வராதுன்னா ஆங்கிலத்தில் எப்படி வருது? இட் வில் நாட் கம் வித் ஆப்சர்வேஷன். ஆப்சர்வேஷன்னா பார்க்குற மாதிரி வராது, நீங்க கண்ணில் பார்க்குற மாதிரி. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு ராஜா, ஒரு அரண்மனை, ஒரு ஆளுகை, ஒரு ஆட்சி, ஆயுதங்கள், இராணுவம் டேக் ஓவர் பண்றது, அப்படி எதிர்பார்க்குறீங்க. அது அப்படி வராதுன்றார். நீங்க எதிர்பார்க்கிறதும் விதத்தில் அது வரப்போகிறது கிடையாது. இப்போ வந்து இல்லை, இப்போ வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்குது? இதோ இங்கே அதோ அங்கேன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை, இது வேற விதமா வந்திருக்குது. பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறதேங்கிறார். அப்ப வந்துருச்சு. ஆனா மத தலைவர்களுக்கு அது புரியல. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து நல்லா புரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆட்களுக்கு வந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ள முடியல. வந்துருச்சுங்கிறது அவர்களுக்கு புரியல. ஏன்னா இவர்கள் எதிர்பாராத இன்னொரு விதத்தில் அது வந்திருக்கிறது, வேறொரு விதத்தில் அது வந்துருச்சு. அதனால அவர்களுக்கு புரியல. அதுதான் அங்க பிரச்சனை. வேறொரு விதத்தில் வந்திருக்குது தேவனுடைய ராஜ்யம். அப்ப இந்த ராஜ்யம் வந்துருச்சு, இது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் இயேசு அதிகமாக போதிக்கிறார். சுவிசேஷங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு சொல்லப்படுகிறது. இவர் பிரசங்கித்த சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்து, இது எப்படி வந்திருக்குது, என்ன விதத்தில் வந்திருக்குது, எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது, எப்படி இந்த ஆளுகை நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பற்றிலாம் சொல்லுகிறார். அதை சொல்ற ஒரு வேத பகுதி தான் இப்போ வாசித்த ஒரு பகுதி. இதுல விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் என்ற ஒரு உவமையை, விதைக்கிறவனை குறித்த ஒரு உவமையை சொல்லி அதன் மூலமாக இந்த ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அவர் விளக்குகிறார். இயேசு பாருங்க, அப்படியே லைவா இல்லஸ்ட்ரேஷன்ஸை பயன்படுத்துறாரு. நிறைய நேரத்தில் சில காரியங்களை பார்க்கிறாரு, பார்க்கும்போதே அதை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஆக்கிறாரு. ஒரு சம்பவம் நடக்கும்போதே அதை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஆக்குறார். பாருங்க, ரிச் யங் ரூலர், இந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் இயேசுட்டு பேசுறான், நித்திய ஜீவனை நான் பெறுவது எப்படின்னு. அவனுக்கு பதில் சொல்றாரு. அவருக்கும் இவனுக்கும் இடையே ஒரு சம்பாஷணை நடக்குது பாருங்க. அந்த சம்பாஷணை நடக்கும்போது சீஷர்லாம் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு சம்பாஷணை. அவன்கிட்ட பேசி முடிச்சு அவன் போன உடனே இவங்களுக்கு லெசன் எடுக்கிறார். அதை வச்சு இப்ப என்ன நடந்ததுன்றதை வச்சு இவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் அவர். இது மாதிரி நிறைய நடந்திருக்குது. அத்தி மரத்தை சபிச்சது கூட அப்படிதான். சபிச்சு அது பட்டு போய் உடனே அதை பற்றி ஒரு லெசன் எடுக்கிறார், விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார். இப்படி நிறைய லைவ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்றார். இந்த ஓமையும் அப்படிப்பட்டதுதான். அன்றைக்கு விவசாய உலகம், எங்க பார்த்தாலும் இந்த விதைக்கிறது அறுக்கிறதுங்களாம் சகஜமா நடக்கிற காரியம், எல்லாம் டெய்லி பார்க்கிற காரியங்கள். இதெல்லாம் விதைக்கிற காலத்தில் விதைக்கிறத பார்க்கலாம். அங்கெல்லாம் வயல்வெளி இருக்குமா பாருங்க. அந்த வயல்வெளியில விவசாயம் நடக்கிறதுக்குன்னு ஒரு பாதை ஒன்று நடுவில் போட்டிருப்பாங்க, வரப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல அவன் நடந்து கொண்டு போயிட்டு பையில விதையை வைத்து கொண்டு எடுத்து வாரி வாரி இறைப்பானாம். விதைக்கிறது எப்படி விதைக்கிறானா, தூக்கி இறைப்பானா. அதான் நீதிமொழியில் சொல்லி இருக்கிறது இல்லையா, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். உடனே சிலர் நினைச்சுக்கிறாங்க ஊதாரித்தனமா தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறது காசை, இப்படிதான் செலவழிக்கணும் பைபிள்ல சொல்லியிருக்கு. ஜாலியா செலவழிச்சுட்டு வந்துரு அப்படின்னு. அப்படி ஒன்றும் சொல்லி இல்லை பைபிள்ல. பைபிள் முட்டாள்தனமான புஸ்தகம் இல்லை. பைபிள் அந்த காலத்துல அந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அப்ப அந்த விவசாயிகளுக்கு விளங்குற அந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. வாரி இறைத்தான்னா ஒருத்தன் விதைய விதைக்கிற மாதிரி தான் ஏழைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது. ஒரு விவசாய நிலத்துல விதைக்கிற விதைய மாதிரி விதைச்சா எப்படி அவனுக்கு ஒரு விளைச்சல் வருதோ அது போல ஏழைக்கு கொடுக்கிறவன் விதைக்கிறான். அந்த விதைப்புக்கு ஒரு விளைச்சல் அவனுக்கு
உண்டாகும், அது அவனுக்கு திரும்ப கிடைக்கும்ன்றது தான் அப்படி சொல்லி இருக்குது. வாரி இறைத்தான் ஏழைகள் கொடுக்குறான். அப்ப வாரி வாரி இறைக்கிறான் பாருங்க. இறைக்கும் போது அவன் நடக்கிற பாதையெல்லாம் விழும். பையிலிருந்து எடுக்கும் போதே கீழே விழும். சிலதெல்லாம் நல்ல இடத்துல விழாம எங்க விழுது? வழியருகே விழுது. சிலது கற்பாறையான இடத்துல விழுது, சிலது முள்ளுள்ள இடங்கள்ல விழுது. இப்படி பலவிதமான இடத்துல விழுது. ஏன்னா அவன் இறைக்கிறது பிராட்காஸ்ட் ஸ்டைல். இப்படி இப்படி தூக்கி தூக்கி இறைக்கிறான் பாருங்க. அது சில நேரத்தில் நல்ல நிலத்தில் விழாம போய் அங்கெங்கேயாவது விழுகிறது. இதையெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு, இதெல்லாம் பார்க்கிற காட்சி தான் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு காரியம். இதை வைத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது என்கிறதை பற்றி அவர் விளக்குகிறார். எப்படி கிரியை செய்யுதுன்னு சொல்றாரு. இவர் சொன்ன அர்த்தத்தில் பாருங்க. இந்த ஓமையை வாசித்த 3ஆம் வசனத்திலிருந்து ஓமையை சொல்றாரு 10ஆம் வசனம் வரைக்கும். அதை வாசித்தோம். அர்த்தம் சொல்றதை பாருங்க. 18ஆம் வசனம், ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். இப்ப விளக்கம் அதுக்கு என்ன சொல்றார்? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்படுகிறவன். இந்த ஓமையை கொஞ்சம் பேச போறேன், சில வாரங்கள் ஆகுதுக்கு. ஆனா அதுல முதல்ல ஒரு காரியம் பார்க்கணும் பாருங்க. ஒரு காரியத்தை திட்டவட்டமா சொல்றாரு இங்க. என்ன சொல்றாரு? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணரும் போது. அப்படின்னா என்ன? விதைக்கிறான், விதைக்கிறவன், விதை, இந்த நிலம், இதெல்லாம் என்னங்கிறது உடனே விளங்கிடுது. என்ன சொல்றாரு? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. இது மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் வருது, லூக்காலையும் வருது பாருங்க. மார்க்ல இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள்லாம் தெளிவா வருது. அதனால்தான் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது நல்லது. சிலர் கேட்கறாங்க, ஏன் 4 சுவிசேஷம்? 1 போதாதா? அதே கதை தானே திருப்பி திருப்பி வருது. சிலதெல்லாம் ரெப்படிஷன் தானே அப்படின்றாங்க. ரெப்படிஷன்னாலும் சுத்தமா அப்படியே ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் மாற்றி வருது. இவர் சொல்றதுக்கு அவர் சொல்றதுக்கும் கொஞ்சம் விவரங்கள்லாம் இவர் சொல்லாம விட்டதெல்லாம் அங்க வருது. அதனாலதான் 2-3 சுவிசேஷத்தில் ஒரே சமம் வரும்போது எல்லாத்தையும் வாசிக்கிறது நல்லது. அப்ப 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரிதான் ஓமையை முதல்ல சொல்லிட்டாரு. 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் 14ஆம் வசனத்தில் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். கிளீனா சொல்லிட்டாரு பாருங்க இங்க. அங்க என்ன சொன்னாரு? விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது ஆரம்பிக்கிறார். இங்க என்ன சொல்றாரு? கிளீனா சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். மார்க் இது எழுதும் போது கிளீனா அவர் எப்படி சொன்னார்ன்றத ரொம்ப தெளிவா எழுதுறாரு. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இப்படிதான் புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப விதை வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப இருதயம்ன்றது நிலம், விதைங்கிறது வசனம். அங்கே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அங்கே பறவைகள் அதை பட்சித்து போட்டதுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? விதை விதைச்ச உடனே பறவைகள் எடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இருக்குது இல்லையா? அது எந்த பறவை? வெறும் காக்காயை சொல்லல. சாத்தான் உடனே விதைக்கப்பட்ட விதையை எடுத்து போடுகிறான் என்கிறத அப்படி சொல்லியிருக்குது. அப்ப வசனம் விதை, இருதயம் நிலம். அப்ப சாத்தான் தான் இந்த வசனத்தை எடுத்து போடுகிற பறவை அப்படின்லாம் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருங்க? அதாவது தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி நம்ம மத்தியில் இன்று கிரியை செய்து கொண்டிருது. இதனாலதான் விலங்குல பாருங்க அவங்களுக்கு. அவங்க ராஜ்யம்னு ஒரு அரண்மனை, ஒரு ராஜா, அவர் கையில் அதிகாரம், ஆட்சி, ராணுவம், ஆயுதங்கள், அப்படி பார்த்தாங்க அவங்க. இந்த ராஜ்யம் வித்தியாசமா இருக்குது. இது என்ன வித்தியாசமா இருக்குதுன்னு அவங்களுக்கு விளங்கல, புரியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், இது எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை, இது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அதனால உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்றாரு. அப்ப இவர்களுக்கு விளக்கத்தை சொல்ற, மற்றவங்களுக்கு கேட்டாலும் விளங்காது அது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லி இப்படிதான் ராஜ்யம்னா அவங்களுக்கு விளங்கல. இயேசுவை பார்த்தா ராஜா மாதிரி தெரியல அவங்களுக்கு. அவர் ஒரு சாதாரண பிரசங்கியாரா இருக்கிறாரு. இந்த பிரசங்கியார் எப்படி ராஜா? இவர் எப்படி ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறாரு? இவர் எப்படி ராஜ்யத்தை ஆரம்பிச்சு வச்சாரு? எப்படி ராஜ்யம் வந்துருச்சுன்னு இவர் சொல்லலாம்? ஏற்றுக்கொள்ளவே முடியல அவங்களால. அவர் சொல்ற, நீ புரிஞ்சுக்க, எப்படின்னு சொல்றேன். இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது என்று சொல்றேன்றாரு. எப்படி வேலை செய்யுது? பிரதானமான காரியம் ஒன்னு இன்னைக்கு விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு விளங்க வேண்டியது ஒரே ஒரு காரியம். அது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம்
தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ராஜ்யத்தின் ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு வழங்கிக்கணும். எதன் மூலமா நடந்துட்டு இருக்குது? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த ராஜ்யத்தின் ஆளுகை ஜனங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிறைய பேருக்கு புரியல. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு பெரிய விளக்கம் இது. கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்குது, அது எப்படி உண்டாகி கொண்டிருக்கிறது, மாற்றங்கள் எப்படி உண்டாகிட்டு இருக்குது, எப்படி கிரியை நடக்குது அவங்களுக்கு. இது சும்மா ஒரு மதத்துக்கு அடுத்த காரியம் இல்லை. இது எங்கேயோ போய் சேர்ந்து என்னமோ பண்ணி ஏதோ சில சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் செய்யறது அப்படி அல்ல. இது தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயமாகிய அந்த நிலத்திலே விதைக்கப்பட்டு அது பலனை தருகிறது. இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யுது. ஏன் அப்படி வேலை செய்யுது? ஏன் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அந்த ராஜ்யத்திலே இருக்கிறது. ஒரு ஊருனா ஒரு நாடுனா அதுல சில இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, பலன்களை வச்சிருக்கிறாங்க. அங்கே வசிக்கிறவர்களுக்கு, அங்கே பிரஜைகளுக்கு அவர்களுக்கு சில உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், சில உதவிகள் எல்லாம் தரப்படுகிறது இல்லையா? அதுபோல தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை காரியம் அங்க இருக்குது. இதை போல ஒரு ராஜ்யம் கிடையவே கிடையாது. உங்களுடைய தேவைகள் எல்லாம் இந்த ராஜ்யத்தில் சந்திக்கப்படுகிறது. அதனால தான் சொன்னேன் இல்லையா, என்னத்தை புசிப்போம் கொடுப்போம் கவலைப்படாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க இருக்குது. அதை எப்படி நாம பெற்று அனுபவிப்பது, எப்படி அது நம்ம உண்டாகிறது, எப்படி அதை நாம பெற்றுக்கொள்ளுகிறது என்பது குறித்த விளக்கம் தான் இது. எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? வசனம் விதைக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேணும். விதைக்கப்பட்டு அந்த விதைக்கப்பட்ட வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்க விரும்புகிற அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். இதுதான் உண்மை. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விளக்கம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப பிரமாதமா, ரொம்ப ரொம்ப பிரதானமா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் அவருடைய ஆளுகையே இந்த உலகத்துல வருகிறது. பாருங்க, பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும் ஜெபிக்க சொன்னார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்ப அவருடைய ராஜ்யம் வர்றதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேணும். அவர் எப்படி நாம் இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படி நாம் இருக்கணும். அதான் ராஜ்யம் வர்றது. எப்படி அது வருது? எப்படி அவருடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற விரும்பும் போது எப்படி அதை நிறைவேற்றுகிறார்? அவருடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தை நமக்குள்ளே அவருடைய விருப்பங்களை விளைய பண்ணுகிறது. அவருடைய விருப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? கொண்டு வருகிறது. இப்படிதான் நடக்குதுன்றார். வேற எப்படி நடக்கிறது இல்லை. இப்படிதான் பரலோக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கை நரகம் போல இருக்குது. குடும்ப வாழ்க்கை நரகம் போல இருக்குது. அவன் கையிட்டு செய்யற தொழில் நரகம் போல இருக்கிறது. எல்லாம் தோல்வியா இருக்குது, எல்லாம் வெறுமையா இருக்குது, ஒழுங்கின்மையா இருக்குது, எல்லாம் இருளா இருக்குது, எல்லாம் குறைச்சலா இருக்குது, தாழ்ச்சியா இருக்கிறது. இதை எப்படி நன்மையாக ஆசீர்வாதமாக மாற்றுவது? எப்படி பரலோகத்தை போல இந்த பூலோக வாழ்க்கையை மாற்றி அமைப்பது? வாழ்க்கை கசந்துருச்சு, நிறைய பேருக்கு பிடிக்கல, வெறுத்துருச்சு, வாழ்க்கை காலியா இருக்குது, எம்டினஸ், வெறுமையா இருக்கிறது, அதுல ஒண்ணும் இல்லை. இதை எப்படி பரலோக வாழ்க்கையை போல ஆக்குவது என்கிறதா சப்ஜெக்டுங்க. எப்படி தேவனுடைய ஆளுகையை எங்க கொண்டு வருகிறது, தேவனுடைய ஆளுகை அங்க வரும்போது எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. எப்படி அதை ஆக்குறது? எப்படி ஆக்குறதுனா, கடவுளுடைய வார்த்தை உள்ளத்துல விதைக்கப்பட வேண்டும். விதைச்சு அதன் மூலமாக ஒரு விளைச்சல் அங்கே உண்டாக வேண்டும். அப்ப இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாருங்க, ஒரு காரியம் நம்ம ரொம்ப அதிகமாக புரிந்து கொள்ள வேணும். அது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை அது எப்படி நமக்குள்ள விதைக்கப்படுகிறது, இருதயத்தில் விதைக்கப்படுகிறது, எப்படி அது விளைச்சல் உண்டாகிறது, அதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும். ஏனென்றால் எல்லாமே நமக்கு போன வாரம் உங்களுக்கு காண்பிச்சேன். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷசாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத இருதயமாகிய பொக்கிஷசாலையிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப இருதயத்திலிருந்து தான் எல்லாம் வருது.
நல்ல மனுஷன் நல்ல இருதயத்திலிருந்து எல்லா நல்லதையும் கொண்டாடுறான்னா, பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து எல்லா பொல்லாதையும் கொண்டு வர்றான். எப்படி அந்த இருதயம் நல்ல இருதயமா மாறுது? கடவுளுடைய வார்த்தையை போட்டோம்னா அது நல்ல இருதயமா மாறுது. எப்படி அந்த இருதயம் பொல்லாத இருதயமாய் ஆகி பொல்லாத காரியங்களை பிறப்பிக்குது? பொல்லாத காரியங்களை உள்ள போட்டா பொல்லாத காரியமாக அந்த இருதயம் மாறுது. நீங்க பொல்லாத காட்சியிலே பார்த்துட்டு இருங்க, டிவியில பொல்லாத இருதயமா மாறிடும். நல்லதை பார்த்தீங்கன்னா நல்ல இருதயமா மாறும். பொல்லாத புஸ்தகங்களை வாசிச்சுட்டு இருங்க, பொல்லாத இருதயமா மாறிடும். நல்ல புஸ்தகங்களை வாசிங்க, நல்ல இருதயமா மாறும். உள்ள நீங்க என்ன போடுறீங்களோ அதை வச்சுதான் இருதயம் நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுகிறது. அப்ப நல்ல இருதயமா மாத்துறது அவசியம். இதை நல்ல இடமா ஆக்குறது அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த நல்ல இருதயத்திலிருந்து தான். இந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் விளைவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இது எப்படி வேலை செய்யுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கு இன்னொரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. இது இந்த ஓமைய மையமா வச்சு சில பிரசங்கங்கள் பண்ண போறோம். அதை அப்படியே வச்சுக்கங்க. ஏசாயாவுக்கு திருப்புங்க. ஏசாயா 55ஆம் வசனம். அதுல இந்த வசனத்தை குறித்த இன்னும் மேலும் விளக்கங்களை வாசிக்கிறோம். 55ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். வசனம் எப்படி வேலை செய்யுது, கடவுளுடைய வார்த்தை எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்த விளக்கம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, அதாவது ரெயின் அண்ட் டியூ அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அங்க நிறுத்துவோம், மீதியை அப்புறம் வாசிப்போம். 11ஆம் வசனத்தில் மீதியை பிறகு வாசிக்கிறேன். என்ன சொல்றாரு? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வந்து திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து. என்ன பண்ணுதா? மழை வரும்போது, பனி பெய்யும் போது, மழை வரும்போது என்ன பண்ணுது? பூமியை நினைச்சு பூமியில விளைய பண்ணுகிறது, விளைச்சலை ஏற்படுத்துகிறது. அதுபோல தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அப்படி இருக்குதுன்றது. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? மழையை போல பனியை போல வந்து நம்முடைய இருதயத்தில் நடப்பட்டிருக்கிற காரியங்களை அதிலிருந்து விளைச்சலை உண்டு பண்ணி தருகிறது. முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது சொல்லியிருக்குது. அப்ப பாருங்க, மழையை போல பனியை போல வருதான் கர்த்தருடைய வார்த்தை. அது என்ன பண்ணுகிறது? விளையும்படி செய்கிறது, இருதயத்தில் விளையும்படி செய்கிறது. செஞ்சு என்ன பண்ணுது? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து வரும் வார்த்தை என்னவா இருக்கு? என்னத்தை கொடுக்குது உங்களுக்கு? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு விதையை போல காண வேண்டும். இது விதை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விதை. ஆதியிலே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தில் ஆதியில எல்லாத்தையும் சிருஷ்டித்த போது என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அதை என்ன பண்ணாரு? மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் தாவர வர்க்கங்கள்லாம் உண்டாக்குன போது என்ன சொல்றாரு? அதனுடைய விதை அதுக்குள்ள இருக்குதுன்றார். அப்ப இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஐயோ ஆய் போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அதனால சொல்றாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்ணு, இப்பவே உனக்கு ஐடியா கொடுத்துட்டேன், எப்படி ஹவு டு கெட் மோர், எப்படி இன்னும் வரணும்னு சொல்லி இன்னும் எப்படி வர முடியும்ன்றதுக்கு உனக்கு கொடுத்துட்டேன் நான் ஐடியா. எப்படி வரும் அது? விதைகளை அந்தந்த மரத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறேன், அந்தந்த பழத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள அதனுடைய விதை இருக்கிறது. நிறைய பேர் ஒரு மரத்தில் எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு எண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு அப்படி என்னது தப்பு. ஏன்னா ஆப்பிள்லாம் சாப்பிட்ட பிறகு அப்புறம் அடுத்த விளைச்சலுக்கு தான் காத்திருக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் அது பத்தாது, இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. எப்படி நீ எண்ணணும்? ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குது, அந்த விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குது. ஹலோ, அதுக்கு தான் இங்கே கோயிலுக்கு வர்றீங்க. மரத்தில் எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு அதுக்கு தேவையில்லை கோயில். அது சாதாரண ரோட்ல இருக்க மனுஷனுக்கு கூட தெரியும். ஆனா அந்த ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதை இருக்குது, அந்த ஒரு விதையிலையும் எத்தனை ஆப்பிள் இருக்குது, இப்படி கணக்கு போட கத்துறதுக்கு தான் இங்க சபை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம்.
சிலருக்கு தெரியல என்ன சபை இதுன்னு. கர்த்தர் ஐடியா கொடுத்துட்டாரு. ஏன்னா தெரியும் இவன் எப்படியே விட்டா என்ன பண்ணுவான், இவன் பிள்ளைகளை பெற்று அவங்க பிள்ளைகளை பெற்று கடகடன் ஆயிரக்கணக்கான பேர் வந்தோம். ஆண்டவரே ஒரு தோட்டத்தை கொடுத்தீரு, அதில் கொஞ்சம் மரத்தை வச்சிரு, இப்போ பத்திலேயே மரம், இதில் விளையிற பழமும் பத்தல, காய்கறியும் பத்தல, ஒன்றும் பத்தல, எதுவும் பத்தல, என்ன பண்றதுன்னு. இப்போ பாருங்க எத்தனை கோடான கோடி, நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான கோடிக்கு பெருகி இருக்குது. ஒருவருக்கும் எந்த குறையும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அது அதனுடைய விதை அது அதுக்குள்ள வச்சிருக்கிறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீ விதைச்சிக்கலாம். நீ என்ன பண்ணணும், அந்த விதை பிரின்சிபலை புரிந்து கொள்ளணும். அந்த விதையை எடுத்து நீ விதைச்சினா இந்த தோட்டம், ஏதேன் தோட்டம், நான் உண்டு பண்ண தோட்டம் வந்து உனக்கு எல்லாத்தையும் விளைவிக்கும். அதுவும் இல்லாமல் வெறும் ஏதேன் தோட்டம் இல்லை, முழு உலகத்தையுமே ஏதேன் தோட்டம் மாதிரி நீ காணு, ஏதேன் தோட்டம் மாதிரி ஆக்கு, அதை பண்படுத்து, அதை காத்துக்கொள்ளு, அதை நல்லா பண்ணு. பண்ணா உனக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் விளையும்னு அன்னைக்கே அவனுக்கு கத்து கொடுத்தார். அப்ப விதைக்கிறவனுக்கு விதை. அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, வாழ்க்கையில குறையா, குறைச்சலா, தாழ்ச்சியா, இல்லாமையா, வறுமையா, பற்றாக்குறையா, என்ன தேவை, சுகம் தேவையா, வெற்றி தேவையா, வாழ்வு தேவையா, சந்தோஷம் தேவையா, சமாதானம் தேவையா, நிம்மதி தேவையா, எவ்வளவு தேவையோ அவ்வளவு விளைவிக்கலாம். எவ்வளவு வேணும் உங்களுக்கு அவ்வளவு நீங்க விளைவிக்கலாம். எப்படி விளைவிக்கிறது? வசனம் அதற்கான விதை. தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்திருக்குதுன்றாங்க, ஆளுகை எங்க நடக்குது, அதனுடைய வல்லமை எங்க, அதனுடைய அதிகாரம் எங்க, அது எப்படி என்ன மாற்ற முடியும்? கர்த்தர் ஆளுகிறார், எங்க ஆளுறாரு? ஒன்னும் மாற்றம் இருக்க மாட்டேன். எங்க எங்க தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இருப்பாரா? சிலராங்க சொல்றாங்க எங்க கூட்டத்து அங்கதான் இருக்கிறாருன்றாங்க. இதோ இங்க இருக்கிறார், அதோ சொன்னா நம்பாதீங்கன்னு இருக்குது பைபிள்ல. ஏசு அப்பவே சொன்னார், சொன்னா நம்பாதேன்னாரு. இதோ அங்க இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் இல்ல. நானும் போய் தேடி தேடி பார்த்துட்டு எங்கேயும் இல்ல. எங்க இருக்கிறார்? வார்த்தையில இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் ஆளுகையும் அதிகாரமும் எங்கே வெளிப்படுகிறது? எதன் மூலமாக வெளிப்படுகிறது? இந்த வார்த்தையில இருக்குது. அது எப்ப என்ன மாற்றும்? கடவுள் எப்ப என்ன மாத்துவாரு? கடவுளுடைய வல்லமை எப்ப என்ன மாற்றும்? இந்த வார்த்தை என்னைக்கு என் இருதயத்தில் போதும் அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். என்னுடைய ஆரோக்கியத்தில் எப்ப மாற்றம் இருக்கும்? இந்த வார்த்தை உள்ள போகும்போது தான் மாற்றம் இருக்கும். என்னுடைய பொருளாதாரத்தில் எப்ப மாற்றம் இருக்கும்? என்னுடைய வார்த்தை எப்படி உள்ள போதும் அப்பதான் மாற்றம் இருக்கும். நான் கையிட்டு செய்யற காரியங்கள்ல எப்போ மாற்றம் இருக்கும்? இந்த வார்த்தை எப்போ என் இருதயத்தில் போதும் அந்த இருதயத்திலிருந்து தான் எனக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டாக முடியும். எப்ப எனக்கு சமாதானம் உண்டாகும், எப்ப எனக்கு நிம்மதி உண்டாகும், எப்ப எனக்கு சந்தோஷம் பெருகும். இந்த வார்த்தை எப்போ என் இருதயத்தில் போதும் அதன் மூலமாக தான் அங்கிருந்து உண்டாக முடியும். அதனால அந்த கூட்டத்துக்கு போன இந்த கூட்டம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அந்த பிரசங்கியார்ட்ட இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பிரசங்கியாருங்க அதை கொடுத்துட முடியும்னா நான் உங்களுக்கு பார்சல்லையும் அனுப்பிச்சிருவேனே. நான் நல்ல பிரசங்கியார், உங்களெல்லாம் தொந்தரவு படுத்த மாட்டேன். இங்கே வேற இடம் இல்லை, உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை. உள்ள உட்கார்ந்துருக்கிறத விட வெளியே அதிகம் பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்கிறீங்க. பேசாமல் வீட்லயே இருங்க, நிம்மதியா இருங்க. கொரியரில் அனுப்பிச்சிடுறேன், நான் பாட்டுக்கு பார்சல் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சு நிறைய ஆட்களை வச்சு லேபிள்லாம் ஒட்டி அட்ரஸ் எல்லாம் வாங்கி கட 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 கடன் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், பலன், ஆரோக்கியம், செழிப்பு எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவேன் நான். ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படி வேலை செய்யலையே. தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? இந்த வசனத்தின் மூலமா வேலை செய்யுது. சிலர் சொல்றாங்க அதான் ஏன் அந்த யோர்தான் நதியிலிருந்து அந்த தண்ணி ஒரு சின்ன பாட்டில் வச்சு அதை கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா டெய்லி ஒரு ரூம்ல ஒரு சொட்டு தெளிச்சுட்டே வருவேன் நான். அது நல்லா இருக்குன்றாங்களே, ஆசீர்வாதமா இருக்குன்றாங்க. இயேசுவாக்க முங்கி எந்திரிச்சாராம், அதையே என் தலையில கொஞ்சம் தெளிச்சா டெய்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாட்டில் பண்ணி விநியோகம் பண்றாங்க. அதனால தான் பாட்டில் விலை ஏறிடுச்சு, போஸ்டேஜ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுனால வேண்டாத விவகாரத்துக்கெல்லாம்
இதை ஜனங்க வாங்கிட்டு இப்படிதான் வேலை செய்யும் போல இருக்குது, இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் போல இருக்குது. இங்க 50 ரூபா அனுப்பிச்சா அதை அனுப்புவாங்க, அங்க 100 ரூபா அனுப்பிச்சா அதை, இங்க 50,000 ரூபா அனுப்பிச்சா இதை அனுப்புவாங்க, எனக்கு சமாதானத்தை பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நான் இதை தூக்கி இங்க மாட்டி வச்சேன்னா எனக்கு ஏதாவது நடக்கும், இதை தூக்கி இங்க ஷெல்ஃப்ல வச்சு டெய்லி இதை கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா எனக்கு, இதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன யோசனைன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் வேலை செய்யுது, என் வாழ்க்கையில மாற்றம் அப்படிதான் உண்டாகும், வெற்றி இப்படிதான் உண்டாகும், சுகம் இப்படிதான் உண்டாகும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி உண்டாவதில்லை. இயேசு சொல்றாரு, வசனம் விதைக்கப்பட வேண்டும், இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும், அதை தவிர வேற வழி இல்லைன்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட முடியும்னா அனுப்பிச்சிடலாம், சுலபம். அது நானும் அலைய வேண்டியதில்லை, நீங்களும் அலைய வேண்டியதில்லை. பிரசங்கம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பார்சல் பண்றது ரொம்ப ஈஸி. சீப் லேபர்ல ஆள் வச்சா கடகன் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய படிப்பு தேவையில்லை, MBA படிச்சுட்டு வர வேண்டியதில்லை. பிரசங்கம் பண்ணி பாருங்க, அது சாதாரண காரியம் அல்ல, அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன் இந்த கஷ்டமான மெத்தட்ல போயிட்டு இருக்கிறோம்னா, ஏன்னா இது பெரிய வேலை. இது ஏன் இதை பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்படித்தான் ஆகுன்றாரு அவரு, இப்படிதான் ஆகுன்றாரு. அப்படி பார்சல் பண்றதுனால நடக்க போறது இல்ல, வசனத்தை எடுத்து விதைக்கிறதுனால தான் மாற்றம் உண்டாக போகிறது அப்படிங்கிறார். இப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யும். சிலர் சொல்றாங்க, ஐயா நீங்க மட்டும் வந்துட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கு எல்லாம் சரியா போயிடும். அப்ப நான் எல்லா வீட்டுக்கு வந்துருவேனே. ஒன்னும் இல்ல, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரே விசிட்டிங் தான், வரிசையா கட 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 ஒரு வீடா ஏரியா மாதிரி மார்க் பண்ணி கட 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 வந்துருவேன் எல்லாரும் வீட்டுக்கும். வர்றதுல பிரச்சனையே கிடையாது. நான் வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது நடக்கும்னா நான் உடனே வந்துடுறேன், என்ன ஆனாலும் சரி. என் உயிரை கொடுத்து ஒரு வீடா நுழைஞ்சிட்டு வந்துடுறேன், அங்க ஏதாவது நடக்கும்னா. ஆனா நான் வர்றது இல்லையே. ஏன் வர்றது இல்லை? சிலர் கேட்கறாங்க. ஒருத்தர் கேட்டாராம், அவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்டாராம், உங்க பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாரா? ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாரா? இவர் என்கிட்ட கேட்கிறாரா? அவரு கேட்கிறாருங்க. அப்படி நீங்க கேட்கறதானே, நீங்க வந்து என்ன ஆச்சுன்னு. வர்றதுனால என்ன? ஹலோ, இவங்க வந்து என்ன ஆச்சு? இவங்க வந்தோடனே ஜனங்க எப்படா போவாங்கன்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வேற வந்துட்டாரு வேலைக்கு. நான் ஏற்கனவே லேட்டு, காலங்கத்தால இவர் நான் பிள்ளைய குளிப்பாட்டுறதா, ஸ்கூலுக்கு கொண்டு போறதா, இவருக்கு பதில் சொல்றதா? நான் வராதனால சந்தோஷப்படுங்க, நிம்மதியா இருங்க. ஏனென்றா நான் வந்தாதான் ஆகும்னு கத்தர் வைக்கல. உங்களுக்கு ஏதாவது நான் வியாபாரம் பண்ணி அதையும் இதையும் கொடுத்து, உங்களுக்கு விலை கொடுத்து வாங்க வச்சு, பார்சல் அனுப்பிச்சு, அதை உங்க செவுத்துல மாட்டி வச்சு, இதை டெய்லி பார்த்து, இதை தொட்டுக்கிட்டு, இதை கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஆகணும்னு கத்தர் வைக்கல. சந்தோஷப்படுங்க, ஒரு செலவும் இல்லை இதுல. அந்த மாதிரி செலவெல்லாம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நான் வந்தா ஆகாது, நான் எதையும் அனுப்பினாலும் ஆகாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்தாதான் ஆகும். ஹலோ, நீங்க வந்தாதான் ஆகணும். நீங்க வந்தான்னு சொன்னா சிலர் பாஸ்டர் தலையை காமிச்சிட்டு வந்துடலாம். நீங்க தலையை காமிச்சா ஆகாது. இல்ல சீட்டை சூடாக்கிட்டு வந்துடலாம், அதுவும் ஆகாது. யாருக்கு அது உதவாது. நீங்க சீட்டை சூடாக்கியும் பிரயோஜனம் இல்லை, தலையை எனக்கு காட்டியும் பிரயோஜனம் இல்லை. யார் தலையும் பார்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்னா, நாங்க இந்த வசனத்தை எடுத்து விதைத்து கொண்டிருக்கிறோம், அது இருதயத்தில் போக வேண்டும். இந்த வசனம் விதை. இதை விதையா நான் பார்க்கிறேன். இதை பார்க்கும்போது, இதை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சர்மனைசிங் கிடையாது. இங்க சர்மன் பிரீச் பண்ணணும், ஏதோ ஒரு 3 பாயிண்ட் சொன்னோம், ஒரு கதையை சொன்னோம், ஒரு கவிதை சொன்னோம், முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது. அப்படி பார்க்கறது இல்லை. இதை விதையாய் காண்கிறோம். நல்வாழ்வுக்கான விதை, சுகத்துக்கான விதை, வெற்றிக்கான விதை, ஒளிமயமான எதிர்காலத்துக்கான விதை. இவைகள் விதைகள். இது தேவனுடைய வார்த்தையாகிய விதை. இது இருதயமாகிய உங்களுடைய
நிலத்திலே அது போய் சேர வேண்டும். போய் சேர்ந்தா அது விளையும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இருக்கிறீங்களா? அதனாலதான் நான் அதையும் இதையும் பார்சல் பண்ணி அனுப்புறதில்லை. சிலர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஸியாக நடந்துட்டு இருக்குது. ஆஃபீஸில் வேலை பொட்டலம் பண்ணி இப்போ லேபிள் ஒட்டி அனுப்பிச்சு, இன்னைக்கு 1000 பேருக்கு அனுப்பிச்சோம், இன்னைக்கு 2000 பேருக்கு அனுப்பிச்சோம், இன்னைக்கு 5000 பேருக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னு. அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எப்படி நடக்குதுன்னு வேலை எப்படி எப்படி உள்ளத்தில் வேலை, எப்படி உள்ளத்தில் வார்த்தை நுழைஞ்சு வேலை செய்யுதுன்னு கிளீனாக சொல்கிறாரு கர்த்தர். இப்படி தான் நடக்கும், வேற எப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இல்லைன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு முடிவே கிடையாது. பாருங்க, முட்டாள்தனத்துக்கு முடிவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? வசனமாகிய விதை இருதயத்தில் போய் இருதயத்தில் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு இருதயமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை பாருங்க. சரி, கவனிப்போம். ஏசாயா 55. பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும். எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விதை இருக்கிறது. சுகத்துக்கான விதை இருக்கிறது, வெற்றிக்கான விதை இருக்கிறது, செழிப்புக்கான விதை இருக்கிறது. ஆகவே நான் செழிப்பாக முடியும், சுகமாக முடியும், சமாதானத்தை அடைய முடியும், வெற்றியை அடைய முடியும், வாழ்வை அடைய முடியும். அதற்கான விதை தேவனுடைய வசனம் தான். நிறைய பேர் விதையா பாக்குறது இல்ல. இந்த பைபிள் எப்படி பாக்குறாங்கன்னா, இதை ஒரு கும்பிட்டுக்கிறது சிலர். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒருத்தர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர். அவர் ஏன் போனார்னா, ரூம்ல ஒரு வீட்டுக்குள்ள போனார்னா முதல்ல பைபிளை உள்ள விடுவார், விட்டு அப்புறம் தான் காலை எடுத்து வைப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் இது எனக்கு கண்ணு திறக்கப்பட்டிருக்குது கடைசியில். ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் தோணுது, இல்லை நம்மளும் அப்படிதான் பண்ணணுமோ, நல்லதா இருந்தா பண்ண வேண்டியது தானே. பண்ணும்போது பெரிய பக்தியா தெரியுது. அடேப்பா என்ன மனுஷன், பைபிளை உள்ள விட்டு தான் அப்புறம் தான் அவர் போறாருன்னா, அப்ப நான் மட்டும் சும்மா அப்படி அப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோசிக்கணும் கொஞ்சம், நான் தப்பு பண்றேனோ அப்படின்னு. இன்னும் சிலர் இதை விதையா பாக்குறது இல்லை. எப்படி பாக்குறாங்கன்னா, இத தலைமாட்டில் தலனிக்கு பக்கத்தில் வச்சு படுத்தா காத்து கருப்பு அண்டாது அப்படி பாக்குறாங்க. விதையா பாக்குறது இல்லை பாருங்க. இதனாலதான் பலன் உண்டாகிறது இல்லை. இதன் மூலமா ஒரு பெரிய பலனே உண்டாகிறது இல்லை. ஏன்னா இதை ஏதோ ஒரு இந்த மந்திரவாதத்தில் உபயோகப்படுத்துறது மாதிரி யூஸ் பண்றாங்க ஜனங்க சிலர். இதை இங்க வச்சா அப்படியே இப்படி இப்படி காமிச்சா ஏதாவது ஆகும், என்னமாவது ஆகும். ஒருத்தர் சொல்றாரு, நான் பைபிளும் கையுமாகவே இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணும் நடக்கலையே. பைபிளும் கையுமா இருந்தா ஏதாவது நடக்கும் எழுதி இருக்குது அங்கேயாது. பைபிள் கையில இருந்தா போதாது, எங்க இருக்கணும்? வாயில இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். இருதயத்திலும் வாயிலையும் இல்லைன்னா அது வாழ்க்கையில ஒன்னும் பயனே தராது என்று சொல்லி இருக்குது. அது நிச்சயமா சொல்லி இருக்குது. கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் தரும் சொல்லிருக்கா? கிடையாது. கையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? எப்ப வேணா திறக்கலாம், எப்ப வேணா வாசிக்கலாம். இது இதயத்தில் போறதுக்கு அது வசதியா இருக்கு, அதனால தான் கையில வச்சிருக்கிறோம். கையிலேயே வச்சிருக்கிறதுனால ஏதாவது ஆயிடுமா? கையில ஒட்டிக்குமா? அது கையில ஒட்டி அது மூலமா ஏதாவது ஆயிடுமா? ஒண்ணும் ஆகாது. இப்படி எல்லாம் யோசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இதை விதையாய் என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் வெற்றி உண்டாகும். எல்லாம் பைபிளை எடுத்து காமிங்க. இது விதை. என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா காரியங்களுக்கும் விதைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்ப நல்வாழ்வுக்கு விதை இங்கே உண்டு. இந்த பொருளாதார நல்வாழ்வுக்கு விதை இங்கே உண்டு. ஆவிக்குரிய வாழ்வுக்கு விதை இங்கே உண்டு. சரீர வாழ்வுக்கு விதை இங்கே உண்டு. என்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இது விதை. இந்த வார்த்தைகள் விதைகள். அப்ப இந்த விதைனா எடுத்து விதைக்கணும். விதையை ஷெல்ஃப்ல வச்சு பிரயோஜனம் இல்லை, இதை தலானிக்கு பக்கத்தில் வச்சு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு பக்கத்தில் வச்சு இதை ஒத்திக்கிட்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஏன்னா இது விதை. விதைன்றதுனால இதை ஷெல்ஃப்ல வச்சு அங்க வச்சு இங்க வச்சு வேடிக்கை பார்த்து பிரயோஜனம் இல்லை. இதை தோப்பிட்டு கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை. இது பெரிய மரியாதை கொடுத்து பண்ற பிரயோஜனம் கிடையாது. இதை எடுத்து என்ன பண்ணணும்? விதைச்சால்தான் இதற்கு பலன் உண்டாகாம ஒழிய வேற விதத்துல பலன் உண்டாகவே முடியாது. சரி,
பார்ப்போம். இதை பற்றி எப்படி சொல்லிருப்பாங்க? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். அப்ப இது விதைக்கிறது, இது புசிக்கிறது, ரெண்டுத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை உட்கொண்டீங்கன்னா, இது உள்ள போச்சுன்னா நீங்க பிழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாவற்றிலையும் பிழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க பிழைப்பு இதன் மூலமாக உண்டாகும். உங்களுடைய பிழைப்பு எதன் மூலமாக உண்டாகும்? வார்த்தையின் மூலமாக உண்டாகும். அப்ப இது விதை, உங்களுக்கு பிழைப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விதை. இது உங்களுக்கு வாழ்வை உண்டு பண்ணக்கூடிய விதையா இருக்குது. இதை பற்றி சில வார்த்தைகள், சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 11ஆம் வசனம் பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். எப்படி இருக்கும்? மழையை போல, பனியை போல, முளை கிளம்பி விளைய செய்கிறதே அந்த மழையை போல, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற அந்த விதை போல இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எது? அந்த விதை, அந்த வசனம் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். அத முதல்ல கவனிங்க. வெறுமையாய் திரும்பாமல். வெறுமையாய் திரும்பாமல்னா ரிட்டர்ன் அன்டு மீ வாய்ட் என்று இங்கிலீஷ்ல வருது. வெறுமையாய் திரும்பாமல் அப்படின்னா அது என்ன செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டதோ, அது என்ன செய்யணுமோ அதை செய்யாம திரும்பாதுன்றார். அது சும்மா இல்லை. இந்த விதை சும்மா ஒன்றும் இல்லாததுக்கல்ல. இது ஒன்றும் சும்மா சாதாரண ஒரு காரியம் இல்லை. இது வெறுமையாய் திரும்பாது. வெறுமையாய் திரும்பாதுன்னா இது என்னத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பவே திரும்பாது. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இது 100 மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு விதை. ஆனா அந்த ஊமையில சொல்லும்போது எப்படி சொல்றாரு? 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தரும்ன்றாரு. ஏன் இந்த விதையில் ஏதாவது கோளாறா? கிடையாது. அவர் தான் சொல்லிட்டாரு, இந்த விதை வெறுமையா திரும்பவே திரும்பாது. இந்த விதை எப்பவுமே சக்சஸ்ஃபுல். இந்த விதையில கோளாறே கிடையாது. எங்க கோளாறு இருக்குது? நிலத்துல தான் கோளாறு இருக்குது. ஆட்களுக்குள்ளதான் கோளாறு இருக்குது. ஆட்கள் ஒரு ஒரு விதமா இருக்கிறாங்க. சிலர் 100% கொடுக்கிற விளைகிற இருதயம் போல இருக்கிறாங்க. சிலர் 60, சிலர் 30 இருக்கிறாங்க. அவரவர் எந்த அளவுக்கு இதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறார்களோ, எந்த அளவுக்கு இதை உணர்ந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் பயன்பெற முடிகிறது. தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இன்றைக்கு இந்த இனாகிரேட் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்துட்டு இருக்கிறது? 100, 60, 30 ஒருத்தருக்கு வித்தியாசமா வேலை செய்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு ரொம்ப பலன் இருக்குது, சிலருக்கு அந்த பலன் கொஞ்சம் கம்மியா இருக்குது, சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்படி வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசம் ஏன்? இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தை கிரியை செய்கிற காரியத்தில் ஏதோ வித்தியாசம் கிடையாது. இருதயத்தில் வித்தியாசம், இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்தில் வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் வித்தியாசங்கள் இருக்குது. சிலர் இதை படிச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை உணர்ந்துக்கிட்டு ஓஹோன்னு வந்துடுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம். சிலர் இதை ஒரு ஏனோ தானோன்னு இருந்துடுறாங்க. சிலருக்கு விளங்குறது இல்லை. இது என்னத்துக்கு எதுக்கு முக்கியங்கிறது விளங்குறது இல்லை. உலகத்தாருக்கு பாருங்க விளங்க, நிறைய பேருக்கு விளங்காது. நிறைய பேர் இந்த கும்பலை பார்த்தாங்கனாலே என்னது இது, இவ்வளோ பேர் போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே எதுக்கு இவரே வரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் இவ்வளோ குவாய்ட்டாக இருக்கிறாங்களே, எல்லாம் இவ்வளோ கவனம் செலுத்துறாங்களே, எதுக்கு இவ்வளோ பேர் ஏன் கூடி வந்திருக்கிறாங்க, ஏன் மெத்த மேலே பின்னாலே அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு விளங்கலை. ஒருத்தர் கேட்டாராம் பாருங்க, இன்னொருத்தர்கிட்ட இங்கே சபைக்கு வரவர்கிட்ட கேட்டாராம், சாயங்காலம் கூட கோயிலுக்கு போறீங்க? நாங்களும் தான் போறோம், ஒரு வேளை போனால் போதாது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் வர்றது கடவுளுக்கு இவர் உபகாரம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை இவர் வர்றது ஏதோ கடவுளுக்கு ஏதோ இவரா நினைச்சு இவர் பார்த்து கொஞ்சம் மரியாதை கொடுத்தா மாதிரி நினைச்சுக்கிறார். நான் ஒரு வேளை போன போதாதான். இப்படிதான் இருக்காங்க நிறைய கிறிஸ்தவர்கள். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு வேளை போனது போதாதான், இப்ப 2வது வேளை போய் எல்லாத்த பெருசா நடந்துட போகுது. ஆனா இங்க வர்ற ஆளு கேட்டீங்கன்னா அவர் வேதமா சொல்றோம், ஐயோ நான் இதை மிஸ் பண்ண மாட்டேங்க, இந்த வார்த்தை இருதயத்துல போகணும், இதை வேலை செய்யணும், அதுக்காக தான் நான் வர்றேன், எல்லா வேலையும் விட்டுட்டு நான் இங்க ஓடி வர்றேன்.
இவர் சொல்லியிருக்காரு, சாயங்காலம் போவேன், நான் செவ்வாய்க்கிழமை போவேன், ஒரு நாளையும் போகாம இருக்க மாட்டேன், எந்நேரம் போவேன் இருக்காரு. ஐயோ பைத்தியக்காரனே, என்னத்துக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில போனா போதாதா? கோயில்னா அது ஒரு வேலையோட போச்சு வச்சுக்கணும். என்ன அறிவாளி பாருங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு விளங்காத ஆளுகள், விளங்கலன்னா அப்படிதான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய இது இருக்காது. இன்னும் சிலர் கேட்பாங்க, என்ன சீடியை வாங்கி கேட்டுட்டு இருக்கிறீங்க? அங்க போய் கேட்டீங்களா அது போதாதா? போய் பிரசங்கம் கேட்டா போதாதா? சீடி எதுக்கு வாங்கி கேட்டுட்டு இருக்கிறீங்க? எதுக்கு வாங்கி கேட்கறீங்கன்னா, இதை திருப்பி திருப்பி கேட்டாதானே உணர முடியுது. உணரலன்னா போச்சு. இது நீங்க உணர்ந்துட கூடாதுன்னா பிசாசு விரும்புறான். அதனாலதான் சொல்லி இருக்குது பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இதே வசனம் 19ஆம் வசனம், மத்தேயு 13:19 இருக்குது. அதே வசனத்தை மார்க் 4:14 வாசிக்கிறோம். இயேசு விளக்கம் தர்றாரு இல்லையா விதையை பற்றி. இங்க என்ன சொல்றாரு? மத்தேயு 13:19 என்ன சொல்றாரு? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டவுடன் உணராதவர்களா இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து போடுகிறான் அப்படின்னு சொல்லி இருக்குது. மார்க் 4:14 எப்படி சொல்லி இருக்குது? வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அந்த விதையை எடுத்து போடுறான். வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும். கேட்ட உடனே சொல்லி இருக்குது மார்க்ல. இதே கதையை சொல்லும்போது அங்க அப்படி சொல்றாரு அவர். கேட்ட உடனே, கேட்ட உடனேன்னா நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் கூட பிசாசு காத்திருக்கிறது இல்லை. இப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். நான் சொல்றேன், இப்ப கேட்டுட்டு இருக்கிறீங்களா, அப்பவே வேலை செய்யறான் சிலர் மனசுல. ஹலோ, இப்பவே வேலை நடந்துட்டு இருக்குது. விதையை எடுக்கிறான். என்ன சொல்றான்? சொல்றாரு, இது நடக்குமா நினைச்சீங்களா இல்லையா? சிலர்லாம் இப்பவே பக்கத்தில் இருக்கவர் சொல்வாரு, சொல்றாங்க இதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது, இவர் ஏதோ புதுசா சொல்றாரு, இப்ப வந்திருக்கிறாரு, இது மாதிரிலாம் நான் கேட்டதில்லை, இது நமக்கு சந்தேகமா இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த பிசாசு சும்மா இருக்க மாட்டான் பாருங்க. இந்த விதை போயிட்டு உள்ள போய் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு அறிவு ஏற்பட்டு இதை நீங்க ஏற்றுக்கொண்டு உங்க இருதயத்தில் போய் அது வேறுண்டுச்சுன்னா அது வளர்ந்து மரமாகி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும், விளைய ஆரம்பிச்சிடும் அவனுக்கு தெரியும். அதனால போட்ட உடனே டப்புன்னு பிடிக்கிட்டு வெளியே போறதுக்குள்ள எம்டியா போறதுக்கு தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். எம்டி அனுப்புறதுக்கு போகும்போதே நீங்க கேட்டது கூட பிரயோஜனம் இல்லாம போகணும்னா அவனுக்கு விருப்பம். ஏன்னா கேட்டால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும், அவருடைய ஆளுகை வந்துவிடும், அவருடைய அரசாட்சி நடக்கும், அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துரும். அது நடக்க கூடாதுன்னு பாக்குறதுக்கு தான் நம்ம இருக்கிறான். நீங்க உருப்படக்கூடாது, நல்லா வந்துடக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாதுன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஆகவேதான் போட்டவுடன், வசனம் விதைக்கப்பட்டவுடன் வந்து எடுத்து போடுகிறான். தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த வசனம் எப்படிப்பட்டது? அது வெறுமையாய் திரும்பாது. அப்ப வசனம் 100% சக்சஸ் தரக்கூடியது. மருந்துகள் ஃபெயில் ஆகலாம், மனுஷர்கள் ஃபெயில் ஆகலாம், ஏதோ ஃபெயில் ஆகலாம் உலகத்தில். இது ஃபெயில் ஆகவே ஆகாது. வானமும் பூமி ஒளிந்து போகும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. ஏன்னா இது 100 மடங்கு பலன் தரக்கூடிய கடவுளுடைய வார்த்தை. 100% சக்சஸ் தரும். கொஞ்சம் கூட ஃபெயில் இருக்குது இடமே கிடையாது. 100%. அப்புறம் பாருங்க, வெறுமையான இடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. நான் விரும்புகிறதை செய்து. யார் விரும்புகிறதை செய்து? கர்த்தர் விரும்புகிறதை செய்து. கர்த்தர் சொல்றாருங்க. இந்த வசனம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றார். மழையை போல வந்து பனியை போல வந்து நனைத்து இருதயத்தை முளைய பண்ணி விளைய பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல இந்த வசனம் வேலை செய்யும். அது என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாது, அது நான் விரும்பினதை செய்யும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால், கர்த்தர் விருப்பப்பட்டால், எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் விருப்பப்படுறாருன்னு? நீங்க விருப்பப்படுறீங்களா உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு? உங்க பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி வேலை செய்யணும், இப்படி நல்லா வரணும், விருப்பப்படுறீங்க இல்லையா? அது போல கர்த்தர் விருப்பப்படுறாரு. அப்படி கர்த்தர் உங்களுக்காக எதையாவது ஒன்று விருப்பப்படும் போது அதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும்? அவருடைய விருப்பத்தை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும், நிறைவேற்ற முடியும்? ஒரே வழிதான் உண்டு, இந்த வசனத்தின் மூலமாக தான். அவருடைய விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி விடும் என்றால் அது என்ன பண்றாரு? வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். அதனாலதான் வந்து வசனத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய விருப்பமானது உங்களுடைய வாழ்க்கையில் அப்பதான் நிறைவேற முடியும். இந்த வசனத்தின் மூலமாக தான் உங்களுடைய உள்ளங்களோடு பேசுகிறார்.
இந்த வசனத்தின் மூலமா தான் உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். இந்த வசனம் தான் உங்களுக்குள்ள போய் கிரியை செய்து ஒரு புதுவிதமான வாழ்க்கையை தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி கொண்டு வருகிறது, உண்டாக்குகிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லியிருக்குது. அப்ப எப்படி வாழ்க்கை நரகம் போல இருக்கிற வாழ்க்கை எப்படி பரலோகம் போல மாறும்? சில சொல்றாங்க வாழ்க்கை கசந்துருச்சு, வாழ்க்கை விட்டு போச்சுங்க, எனக்கு மனசே விட்டு போச்சு, வாழ்க்கையிலேயே இஷ்டம் இல்லை, ஒரே கஷ்டம்தான், ஒரே பிரச்சனை தான், இந்த வாழ்க்கையே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, இந்த வாழ்க்கையை எப்படி மாத்திருதுங்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த வாழ்க்கையை உனக்கு தரல, நீ உண்டாக்குற வாழ்க்கை, உன் சித்தம் அங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. உன் சித்தம் நிறைவேறிட்டு இருக்குது, உன் மனைவி சித்தம் நிறைவேறிட்டு இருக்குது, உன் பிள்ளைகள் சித்தம் நிறைவேறிட்டு இருக்குது, மாமியார் சித்தம் நிறைவேறிட்டு இருக்குது, ஊரார் சித்தம் நிறைவேறிட்டு இருக்குது, எல்லார் சித்தமும் நிறைவேறிட்டு இருக்குது, என் சித்தம் மட்டும் நிறைவேறல, அதனால வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு. ஹலோ, நிறைய பேர் அப்படியே தானே சொல்றாங்க. இந்த வீட்டில் நான் சொல்றதுதான் நடக்கும், நடக்கும், அதனாலதான் அப்படி இருக்குது. நீங்க சொல்றது நடக்கிறதுனாலதான் நரகமா இருக்குது. அது நான் அல்ல ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும். என் சித்தம் இல்ல, உம்முடைய சித்தம். என் மனைவி சித்தம் இல்ல, உம்முடைய சித்தம். அவங்க சித்தம் இவங்க சித்தம் இல்ல, என் முதலாளி சித்தம் இல்ல, உம்முடைய சித்தம். நிறைய பேருக்கு இவங்க சித்தம் நடக்குது, இவங்களுக்கு ஒரு இது, நான் சொன்னதுதான் சட்டம், நான் சொன்னதான் நடக்கும், அதனாலதான் வாழ்க்கையை நரகமாக்கி வச்சிருக்குது இவங்க தான். இவங்க பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் என்ன தப்பு பண்ண, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணலையே. ஆண்டவர் பண்ணா இப்படி அலங்கோலமாக பண்ணி வைப்பாரு, ஆண்டவர் பண்ணா அருமையா பண்ணி வைப்பாருங்க, அலங்கோலமா இருக்காது. ஆண்டவர் பண்ணா வாழ்க்கை அருமையானதாக மாறும். அப்ப எப்படி அவர் விரும்பினதை எப்படி சில வாழ்க்கையில செய்ய முடியாம இருக்குது? அவர் விரும்பினதை அவர் விரும்பினாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லாம் ஜனங்கள் கிடையாது, நாம சும்மா ஒரு பொருள் கிடையாது. நம்ம அவருடைய சித்தத்தை கொண்டு நம்ம மேல திணிக்க, நாம் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள். நமக்கு சிந்திக்க முடியும், செயலாற்ற முடியும், தெரிந்து கொள்ள முடியும், சித்தம் கொள்ள முடியும். இந்த ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அவரை போலவே உண்டாக்கிட்டு அவரை போலவே நம்மளை உண்டாக்கி இருக்கிறதுனால எதையுமே அவர் நம் மீது திணிப்பது கிடையாது. அதனாலதான் வார்த்தையின் மூலமா உள்ள வேலை செய்யறார் அவர். நானா என் உள்ளத்தை திறந்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளணும். இதை நான் செய்யும் போதுதான் அவர் விரும்பினது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுல ஃபோர்ஸே கிடையாது. உங்களை யார் ஃபோர்ஸ் பண்றதா? ஃபோர்ஸ் பண்றோமா? நாங்க யாராவது என்னைக்காவது ஃபோர்ஸ் பண்ணிருக்கோமா? கிடையவே. எதுக்குமே ஃபோர்ஸ் கிடையாது. எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபோர்ஸ்னால இது நடக்கிறதே கிடையாது. இன்னும் கண்டா வேதம் அப்படி சொல்லுது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுது. பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கும் போது, அது மனுஷருடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் போது ஜனங்கள் அதை உணர்ந்து கொண்டவர்கள் எப்படி பண்றாங்களாம்? பலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்கிறார். அப்படின்னா ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட வரணும், நீங்க ஃபோர்ஸா வரணும். நீங்க நுழையிற வேகமே அப்படி இருக்கணும். நீங்க கதவை திறந்துட்டு என் சீட்டை எங்க விடு, நான் போய் உட்காந்து நான் கேட்கிறேன். இன்னைக்கு கேட்காம விடுறது இல்ல, கேட்டு முடிச்சுட்டு சீரியம் வாங்கிட்டு போய் திருப்பி 4 தடவை கேட்டு இது உணராமல் அறிந்து கொள்ளாம விடுறது இல்லை. என் வாழ்க்கை மாறுற வரைக்கும் விடுறது இல்லைன்னு நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் வாழ்க்கை மாறும். நாங்க ஒன்றும் ஃபோர்ஸ் பண்றது இல்லை, நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி வரணும். நீங்க பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணாம், என் சித்தம் வேணாம், என்னுடைய இந்த நரக வாழ்க்கை வேணாம், எனக்கு இந்த பரலோக வாழ்க்கை தேவை, எனக்கு பரலோகம் போன்ற ஒரு வாழ்க்கை தேவை. கடவுளுடைய சித்தம் தான் நிறைவேறணும் என் வாழ்க்கையில, அவருடைய ஆளுகை ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையில வர வேணும். அப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வரும். நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வராம நடக்காது. சும்மா அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா போனா ஒன்றும் நடக்கவே நடக்கா. ஒரு ஃபோர்ஸோட வரணும். நான் போறேன் இன்னைக்கு, விடுறது இல்லை. போய் கேட்டுட்டு மொத்தத்தையும் வாங்கிட்டு நாள் முழுக்க போய் கேட்டு, ஹலோ இருக்கிறீங்களா? நாங்களாம் எப்படி பண்றோம்னு நினைக்கிறீங்க? ஹலோ, இப்படிதான் பண்றோம். நான் கண்டுகிட்டேன், இப்படிதான் வேலை செய்யும், அது இப்படிதான் வேலை செய்யும், வேற விதத்தில் வேலை செய்வே. ஆகவே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், இது எனக்கு வேணும். அப்ப என் நேரத்தை எடுத்து வச்சு இதுக்காக செலவழிச்சு நான் ஒரு முயற்சியில் இறங்கி இதை எடுத்து நான் ஏற்றுக்கொண்டு என் உள்ளத்துல வச்சு வேலையை
அங்க நடக்க நான் அனுமதி கொடுக்கிறேன். கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் நிறைவேறும் ஒழிய வேற எப்படி நிறைவேறாது. கர்த்தர் விரும்பினதை கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? நம்முடைய உள்ளங்களை செய்யும், இல்லைங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அது நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கும். ஏதோ ஒண்ணுக்காக வசனம் அனுப்பப்படுகிறது. இந்த வார்த்தை அனுப்பி அவருடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார் இருக்குது. அப்ப வார்த்தை அனுப்பும் போது எதுக்காக அனுப்புறாரு? ஏதோ ஒன்று நடப்பிக்கிறதுக்காக தான் அனுப்புறாரு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றை நடப்பிப்பதற்காக அனுப்பப்பட்டது. அது நடப்பிக்குமா நடப்பிக்காதா? நடப்பிக்கும், வாய்க்கும். வசனம் வாய்க்கும். ஆகவே நான் சொல்லுகிறேன், வசனம் என்ன பண்ணு, எப்படி வச்சிருக்காரு கர்த்தர்? தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? வசனத்தை அனுப்புறார். மழையை போல பனியை போல அனுப்புறார். அது விதைக்கிறவனுக்கு புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குது. அது மட்டுமல்லாமல் அது வெறுமையாய் திரும்பாது. அது ஒண்ணு செய்யாம அது போறதில்லை. அதுல அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. 100% சக்சஸை கொண்டு வரக்கூடியது வசனம். அது மட்டுமில்லாமல் அவர் விரும்பினதை என்னுடைய வாழ்க்கையில் அது கொண்டு நடத்துகிறது. இருக்கீங்களா? அது மட்டுமல்லாமல் அவர் அனுப்பின காரிய வாய்க்கும்படி செய்யும். காரியங்களை வாய்க்கும்படி செய்யும். அதாவது நடக்காத காரியத்தை அந்த வசனம் உள்ள வந்துட்டதுனால அது நடக்கும்படி செய்யும். இருதயம் அப்படிப்பட்டது பாருங்க. ஆனா நான் விதைக்கலன்னா ஒண்ணுமே நடக்காது. பாருங்க, ஆதியிலே ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு கர்த்தர். அதுல எல்லாத்தையும் மரஞ்செடி எல்லாம் வச்சு கொடுத்து அதுக்குள்ள விதை இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. வேற ஏன்னா உனக்கு வேணும்னா இன்னும் பண்ணிக்கன்னார் இல்லையா? ஆதியிலே ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்த தேவன் இப்பொழுது உங்களுக்கு எனக்கும் ஏதேன் தோட்டத்தை போலவே ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இருதயம், உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் ஒரு ஏதேன் தோட்டத்தை போன்றது. ஹலோ, இருக்கீங்களா? நிறைய பேர் இருதயத்தை அப்படி யோசிக்கல. இது ஏதேன் தோட்டத்தை போன்றது. இதுல என்ன பண்ண முடியும்? என்ன வேணா விளைவிக்கலாம். நீங்க எவ்வளவு வேணா விளைவிக்கலாம், எவ்வளவு வேணா விதைக்கலாம். ஓஹோன்னு வளரும். இதுல இந்த இருதயம் பாருங்க, எதை போட்டாலும் விளையும். அப்படிப்பட்ட ஒரு இருதயமா விதைக்கு. இருதயம் அப்படிதான் உண்டாயிருக்குது. பாருங்க பூமி கூட அப்படிதான். பூமி எதை போட்டோம்னா இது வேணா எனக்கு அப்படின்னு சொல்லுமா? சொல்ல எதை போட்டாலும் அதை விளைவிக்க. நீங்க ஒரு இரும்பு போல் எடுத்துட்டு போய், இரும்பு கம்பு எடுத்துட்டு போய் அதை பூமியில நட்டு பாருங்களேன். நட்டு கொஞ்சம் வருஷம் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் இத்து போயிருக்கும். ஏன் அது இத்து போகுது? இப்பெல்லாம் என்ன பண்றாங்க? அதுக்கு ஏதோ ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்து தான் நடுறாங்க. ஏன்னா சில வருஷங்கள்ல ஒன்றும் இல்லாமல் போயிடுது அது சும்மா நட்டா. ஏன் அது இத்து போகுதுன்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா இந்த பூமி நட்ட உடனே அதுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எதெல்லாம் நடுதோ அதெல்லாம் வளர வைக்க பாக்குது அது. அதனால கடகடன்னு அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது வேலை செய்யறதுனாலதான் இது அப்படியே இத்து போயிடுது எல்லாம். ஏன்னா பூமி எதையெல்லாம் விதைக்கப்படுகிறதோ அதை வளர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பாருங்க, ரொம்ப கொட்டையா இருப்பான். அந்த காலத்தில் அவனை போட்டு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். எப்போ அவன் காலை கொண்டு போய் எங்க நட்டு வச்சு நல்லா தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வளரும்போம். இந்த மாதிரிலாம் கலண்டா பண்ணி தான் அப்படி ஆனது நான். அப்படி சொல்லி அவனை கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். அப்ப இதெல்லாம் எனக்கு விளங்கல பாருங்க. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருப்போம் அப்படிலாம். ஆனா இப்ப விளங்குது என்னன்னு. கம்பத்தை நட்டிங்கன்னா கூட பூமி என்ன பண்ணும்? உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை தின்ன ஆரம்பிக்கும். சரீரத்தை கூட புதைக்கிறாங்க இல்லையா? செத்த சரீரத்தில் புதைக்கும் போது கூட வேத வசனம் சொல்லுது அது விதைக்கப்படுகிறதுன்னு சொல்லுது. மகிமையுள்ள சரீரமா நாளைக்கு எழும்படியாக அது என்ன பண்ணுது? விதையை போலதான் விதைக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்குது. அப்ப பூமி என்ன பண்ணுகிறது? எதை உள்ள வாங்கினாலும் எது உள்ள போனாலும் அதை உடனே என்ன பண்ணுது? அதை விளைவிக்கிறதுக்கான வேலையை நடத்துகிறது. அதுக்கு தெரியாது இது இரும்பு கம்பமா இல்லது மக்கா சோளமானு. என்ன தெரியும் அதுக்கு? எல்லாத்தையும் விளைவிக்க வேண்டியது அது வேலை. உடனே அது வேலையை ஆரம்பிச்சிருது. கடன்னு வேலையை ஆரம்பிச்சிருது. அப்ப உங்களுடைய இருதயமும் அப்படிதான். நிலம் எப்படியோ அப்படிதான் உங்க இருதயம். என்ன உள்ள போனாலும் உடனே வேலையை ஆரம்பிச்சார். அதனால இயேசு சொன்னால் நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷாலயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவன் தன்னுடைய பொல்லாத இருதயமாகிய பொக்கிஷாலையிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காமிக்கிறான். நல்ல இருதயத்திலிருந்து நல்லதெல்லாம் வருது வாழ்க்கையில, பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாததெல்லாம் வருது. எப்படி இருதயம் நல்ல இருதயமாச்சு? நல்லதை உள்ள போட்டதுனாலதான் நல்லது ஆச்சு, நல்லது விளையுது. எப்படி பொல்லாத இருதயமாகிறது? பொல்லாததெல்லாம் உள்ள போட்டதுனாலதான் பொல்லாதது ஆச்சு. பொல்லாத டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதனாலதான் பொல்லாததாச்சு. பொல்லாத புஸ்தகம் வாசித்தீங்க பாருங்க, அதனாலதான் பொல்லாததாச்சு.
பொல்லாத நடவடிக்கையில் ஈடுபட்டு பொல்லாத சிந்தனைகளை வரைச்சிங்க பாருங்க. அதுதான் உள்ள போய் இருதயத்தை பொல்லாததாக்குனது. பொல்லாத பேச்சுகள் பாருங்க, அதுதான் பொல்லாததாக்கினது. ஹலோ, எப்படி நல்லது போடுறது? இந்த நல்ல வசனத்தை எடுத்து இதை தியானிச்சு இதை பேசினீங்கன்னா உள்ள என்ன பண்ணும்? இருதயம் நல்லதாகும். அப்புறம் பிறக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பொல்லாத விதைச்சு வச்சு அது பெருசா வளர்ந்து கிடக்குது இன்னைக்கு. இப்போ அதை பிடிங்கி போடுறதே ஒரு பெரிய வேலையா இருக்குது. ஹலோ, அதை பிடிங்கி போட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். சரி சொல்றாங்க, ஐயோ அது எப்படிங்க பிடிங்கி போடுறது? ஏராளமா விளைஞ்சு கிடக்குது எங்க காட்டுல. எவ்வளோ பொல்லாது வாழ்நாள் முழுக்க பொல்லாதே செஞ்சு 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 பொல்லாதது வளர்ந்து கிடக்குது, எப்படி இது பிடிங்கி போடுறது? பைபிள் மெத்தட் சொல்லி தர உங்களுக்கு. இயேசு சொன்னார், இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பிழுங்குண்டு, எப்படி உண்டு? பிழுங்குண்டு சமுத்திரத்திலே தள்ளப்படுவாயாக சொன்னா நீ சொன்னபடியே ஆகும்னாரு. சொல்லி சொல்லியே பிடிங்கி எறிஞ்சிடலாம். வேண்டாததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி சொல்லியே பிடிங்கி எறிஞ்சிடலாம். குறைவின் எண்ணத்தை, தாழ்ச்சியின் எண்ணத்தை, தோல்வியின் எண்ணத்தை, பயத்தின் எண்ணத்தை, தாழ்வு மனப்பான்மை எண்ணத்தை சொல்லி சொல்லியே என்னை விட்டு போ, என்ன உனக்கு இடம் இல்லை, உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே பிடுங்கி எறிந்து போட்டு நல்ல காரியங்கள், இந்த வார்த்தையிலிருந்து விதைகளை எடுத்து, இந்த வார்த்தையை விதையா பயன்படுத்தி இதிலிருந்து விதைகளை எடுத்து நல்ல காரியங்களை உள்ளத்தில் விதைக்க ஆரம்பிக்கலாம். விதைக்க ஆரம்பிச்ச உடனே நிலத்துக்கு பாருங்க, நீங்க நல்லதை வச்சீங்களா கெட்டதை வச்சீங்களான்னு தெரியாது, எதை வச்சாலும் விளையும். அதனால விதைக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ, ஏன்னா இது ஷூரா விளையும். விதைக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். விதைக்கும் போது எதை விதைக்கணும்? நல்லதை விதைக்கணும். நல்லதை விதைக்கும் போது நல்லதை நாம் அறுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப இன்னைக்கு போகும்போது ஞாபகம் வச்சுங்க, உங்க இருதயம் என்ன ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி. ஆதாமுக்கு விதைகளை கொடுத்தாரு, உங்களுக்கும் விதைகளை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு வேணுமோ என்ன வேணுமோ நீங்க அதை உண்டாக்கலாம். இருதயத்தில் வசனத்தை எடுத்து விதைப்பதன் மூலமா சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சுகம் பலன் ஆரோக்கியம் வேணுமா, வெற்றி வேணுமா, என்ன வேணும், என்ன வேணும்னாலும் இதை விதைச்சு அதை உண்டாக்கலாம். அதுக்காக தான் கொடுத்தாரு. இதை வேற எந்த விதமாகவும் பார்க்காமல் விதைச்சு விளையக்கூடிய ஒன்றாக, விதையாக இதை பார்க்க வேணும். பலன் தரக்கூடியதா ஒன்றாக பார்க்கணும். அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறது, நம்ம மத்தியிலே கிரியை செய்கிறது. ராஜ்யம் எங்க, நான் எங்க வரணுங்க, நான் என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்க இருக்குது தேவனுடைய ராஜ்யம்? இந்த வார்த்தையின் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் பேசினபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். உள்ளங்களை தொட்டபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். ஒரு புதிய எதிர்காலத்தை, நல்வாழ்வை கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு உருவாக்க ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தா ஒரு பெரிய வெளிச்சத்தை நீர் கட்டளையிடுவீராக. புதிய வாழ்க்கை உண்டாகட்டும், புதிய எதிர்காலம் பிறக்கட்டும், நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தாவே உம்முடைய நோக்கங்கள் நிறைவேறப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வருவதாக உம்முடைய வார்த்தையின் மூலமாக உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.